பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 54, இறை வார்த்தை 10. மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசையுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார், நமது நடுவில் இருக்கின்றார். அவரை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மெய்யான பாக்கியம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர் நம்மோடு பேசுவார், நம்முடைய உள்ளத்தில் பேசுவார். அதை நாமும் அறிந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார், வாழ்வில் தள்ளாடி கொண்டு இருக்கிறீர்களா? என்னுடைய பிள்ளைகளை நான் உற்று நோக்கக்கூடிய வேளையிலே, என்னுடைய பிள்ளையுடைய உள்ளத்தை ஆய்ந்தறிந்து பார்க்கக்கூடிய வேளையிலே அவர்கள் வாழ்க்கையில் தள்ளாடி கொண்டு இருப்பது என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஏன் இந்த தள்ளாட்டம் இவருக்குள் வருகின்றது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார். ஏனென்றால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி இருக்கிறீர்கள். அப்படி என்றால் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தள்ளாட்டம், ஒரு தாறுமாறான செயல்கள், ஒரு தாறுமாறான வாழ்க்கை இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த நாளில் எசையா தீர்க்கதரிசியின் வழியாக சொல்லுகின்றார், மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. அன்பார்ந்தவர்களே, பெரிய பெரிய மலைகளை நாம் பார்த்து இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு நிலநடுக்கம் வந்துவிட்டால் அந்த மலை முழுவதும் உடைந்து போய்விடும். பாருங்கள், தீப்பிழம்பு வந்துவிட்டால் அந்த இடம் முழுவதும் அது இருந்த இடமே தெரியாமல் போய்விடும். எனவே அதற்கு முன்பாக அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயற்கை சூழலை நாம் பாதுகாக்கக்கூடிய வேளையிலே இந்த மாதிரி அழிவில் இருந்து நாம் தப்பிக்க முடியும். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாக்காமல் வாழக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் தள்ளாட்டம் வரும். எனவே அந்த தள்ளாட்டத்தில் இருந்து நம்மை மீட்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் உண்டு என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை அன்பு செய்கின்றார். அவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கின்றார், நம் மீது இரக்கம் காட்டுகின்றார் என்பதை நாம் உணர்ந்து இருக்கின்றோம். ஆனாலும் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தள்ளாட்டத்தை எடுத்து மாற்ற ஒரே ஒரு காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளுடைய வழியில் நடக்க நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 1வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று தன்னுடைய சீடர்களை நோக்கி சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பாடுகளை குறித்து சொல்லுகின்றார். அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சில நேரங்களில் கலக்கத்தோடு இருக்கிறார்கள். எங்களுடைய குடும்பத்தை விட்டு வந்துவிட்டோம், நாங்கள் எல்லாவற்றையும் துறந்து உம்மை பின்பற்றி கொண்டு இருக்கின்றோம், திடீரென்று நீர் சாக போகின்றீர் என்று நீர் சொல்லுகின்றீரேன், நீர் சிலுவை பாடுகளை ஏற்க போகின்றீர் என்பதை சொல்லுகின்றீரேன் என்கின்ற மன கலக்கமும் ஒரு தடுமாட்டமும் நம்முடைய சீடர்களுக்குள் இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்லுகின்றார். அவர் முகம் மலர்ச்சியுற்றவராய் அருமையாய் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம், என்னுடைய தந்தையிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனென்றால் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர் தந்தையினுடைய மகன் என்பதை நாம் உணர்ந்து நாம் அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இவரால் மட்டுமே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். திருத்துதர் பணிகள் 4வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, விண்ணக
விண்ணகத்தின் கீழே மண்ணகத்திற்கு மேலே இயேசு என்கின்ற ஒரே ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது நம்முடைய மீட்பிற்காக. எனவே நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் நாம் தள்ளாடி கொண்டு இருப்பதை ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புவது இல்லை. எனவே அந்த தள்ளாட்டத்தில் இருந்து நம் வாழ்க்கை என்கின்ற ஒரு கலக்கத்தில் இருந்து நாம் முதலில் வெளியே வர வேண்டும். எசையா 35வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடம் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உள்ளத்தில் ஒரு திடன் இல்லாமல் இருக்கலாம், ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கலாம், உறுதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஏன் நான் இந்த உலகத்தில் பிறந்தேன்? நான் எதை செய்தாலும் எனக்கு நல்லதாக இல்லையே, ஏன் நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் வரலாம். உள்ளத்தின் வழியாக நீங்கள் தடுமாறிக்கொண்டு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது என்றால் அது ஆண்டவருடைய மகிமைக்காக. அந்த நேரத்திலே நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து திருச்சபைக்காக ஜெபிக்க வேண்டும். அதை தான் புனிதர்கள் செய்தார்கள். புனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் வாசித்து பாருங்கள், அதை கேட்டு பாருங்கள். புனிதர்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டார்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்களை துன்புறுத்தினார்கள். ஆனாலும் உறுதியோடு இருந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் தள்ளாடிய வேளையிலெல்லாம் ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்ததை அவர்கள் உணர்ந்து இருந்தார்கள். அதே போல் நாமும் உணரக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உண்மையிலும் உங்களுக்கு தருவார். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 19வது வார்த்தை இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் என்பதை குறித்து மனமொத்தி இருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை உங்களுக்கு தருவார். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒருவேளை உங்களுடைய கணவர் வேலை செய்து கொண்டு இருக்கலாம், அதில் ஒரு சின்ன ஒரு தடுமாட்டம் இருக்கலாம், அல்லது மனைவி செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு தடுமாட்டம் இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியங்களில் ஒரு தடுமாட்டம் இருக்கலாம், வேலை கிடைக்காமல், திருமண வாய்ப்பு இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல், அவர்கள் செய்த பாவ பழக்க வழக்கம் இல்லாத ஒரு தடுமாட்டம் இருக்கலாம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அனைவரும் ஒன்றாக கூடி வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அந்த ஒரே கருத்துக்காக நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தள்ளாட்டத்தை எடுத்து மாற்றுவார். ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த உறுதியற்ற சூழ்நிலைகளை முழுமையாய் எடுத்து மாற்றுவார். அதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அநேக வேத பாக்கியவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையில் தடுமாட்டம் இருந்தது. ஆனாலும் திருந்தியவர்கள் ஆண்டவருடைய மகிமை பெற்றுக் கொண்டார்கள். திருந்தாதவர்கள் அவர்கள் தன்னுடைய மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து ஆண்டவருடைய மகிமையை இழந்து போனார்கள். அவருடைய வாழ்க்கையும் இழந்து போய் இருக்கிறார்கள். எனவே நாம் தள்ளாடி கொண்டு இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவரை மீது நம்பிக்கை கொண்டு பற்றுறுதி கொண்டு அவரை பின்பற்றக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முழு தள்ளாட்டமும் எடுத்து மாற்றப்படும். அதை அவரால் தான் செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் 54வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் மகனே மகளே அஞ்சாதே, நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய், நீ வெட்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய், உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய் என்று சொல்லுகின்றார். இதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஆண்டவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஆண்டவரை நம்பி இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். இளமை நான் பாவம் செய்து விட்டேனே, என் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகின்றார், இளமையின் மானக்கேட்டை ஆண்டவர் எடுத்து மாற்றிவிட்டார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் நொடி பொழுதே ஆண்டவர் கைவிட்டது போல் நமக்கு தெரியும். ஐயோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரே, ஏன் இந்த தள்ளாட்டம் என்று நீங்கள் நினைக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நொடி பொழுது ஆண்டவர் உங்களை கைவிட்டாலும் பேர் இரக்கத்தினால் உங்களை மீட்டுக் கொள்வார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே
நான் தான் தகுதி அற்றவளாக இருக்கின்றேன். நீர் என்னோடு எப்போதும் இருக்கின்றீர். அதை நான் உணராமல் இருக்கின்றேன். அதனால் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தள்ளாட்டம் வருகின்றது. நான் வாழ்வில் தள்ளாடி கொண்டு இருக்கின்றேன். சில சிறிய பிரச்சனைகள் வரக்கூடிய வேளையிலும் அதை நினைத்து நான் தள்ளாடி கொண்டு இருக்கின்றேன். அந்த பிரச்சனை எனக்குள் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி என்னுடைய உள்ளத்தை அழைத்துக் கொண்டு இருக்கின்றது. எனவே உம்மிடம் என்னால் திரும்பி வர முடியவில்லை என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய உங்களை ஆண்டவர் இந்த நேரத்தில் சந்திக்க போகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்காக வாழ்வோம். ஆண்டவருடைய குரலை கேட்போம். ஆண்டவருடைய குரலை கேட்டு 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 நம்முடைய செவிகளை தூய்மையாக்கி அதன்படி வாழ நம்மை பழக்கிக் கொள்வோம். அப்பொழுதுதான் இந்த தள்ளாட்டம் வரக்கூடிய வேளையிலே நாம் குடும்பமாய் இருந்து ஜெபித்து ஆண்டவரிடம் கேட்கக்கூடிய வேளையிலே அதே போலுடைய தள்ளாட்டங்களும் பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறும். இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த மாற்றம் வராத சூழ்நிலைகளை நாம் எடுத்து மாற்றும்படியாக ஜெபிப்போம். தள்ளாட்டங்களை எடுத்து மாற்றும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. எங்களை தாயும் தகப்பனும் எவ்வாறு வழிநடத்துகிறார்களோ அதற்கு மேலாக நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகின்றோம் சுவாமி. அருமையான உமது வார்த்தைகளினால் எங்களை திடப்படுத்தினீரேன். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் நான் மீது கொண்டிருந்த பேரன்பு மாறாது, நான் சமாதான உடன்படிக்கை நான் நிறைவேறுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் தான் உண்மை விட்டு வழி விலகி போய் இருக்கின்றோம். எங்களுடைய சொந்த புத்தியினால் உண்மை இழந்து போய் இருக்கின்றோம். அதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தள்ளாட்டமான சூழ்நிலை, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை, ஆண்டவரே, ஒரு தைரியம் இல்லாதபடி, உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லாதபடி, ஒரு உறுதி இல்லாதபடி உள்ளத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய மனம் போன வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. உண்மை தேடி வராதபடி மந்திரவாதிகளையும் பிள்ளி சூனியம் பார்க்கிறவர்களையும் ஜாதகம் பார்க்கிறவர்களையும் தேடி அலைந்து தெரிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை தேடியும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியும் சமாதானம் சந்தோஷம் இல்லை. ஆனால் நிலை வாழ்வு அளிக்கக்கூடிய வார்த்தை உம்மிடம்தானே இருக்கின்றது. எனவே உம்மை தேடி வந்து இருக்கின்றோம் ஆண்டவரே. ஊதாரி மைந்தனை போல் அலைந்து தெரிந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு மனிதராக திருந்தி நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் உள்ள தள்ளாட்டத்தை எடுத்து மாற்றுவீராக. வேலை இல்லையே என்கின்ற ஒரு தள்ளாட்டத்தை எடுத்து மாற்றுவீராக. குழந்தை பாக்கியம் இல்லையே என்கின்ற ஒரு தள்ளாட்டத்தை எடுத்து மாற்றுவீராக. திருமண காரியம் ஆய்க்கவில்லையே என்கின்ற தள்ளாட்டத்தை எடுத்து மாற்றுவீராக. குடும்பத்தில் அமைதி இல்லையே, சமாதானம் இல்லையே என்று நினைக்கக்கூடிய தள்ளாட்டத்தை எடுத்து மாற்றுவீராக. என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் தடையா இருக்கின்றதே, எனக்கு வரக்கூடிய வருமானம் என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை, ஏன் குடும்பத்தில் நாங்கள் உண்பதற்காகவும் உடுப்பதற்காகவும் இந்த பணம் எங்களுக்கு அதுக்கு அதிகமாய் தேவைப்படுகின்றதே, குறைவாக இருக்கின்றதே என்கின்ற தள்ளாட்டத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை சந்திப்பீராக. வாழ்வில் அவர்களுக்கு நிம்மதியும் அமைதியும் கொடுப்பீராக. ஆண்டவரே, அவருடைய பாவத்தின் நிமித்தம் அவர்கள் தள்ளாடி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, ஒரு குடிகாரனை போல் அவர்கள் தள்ளாடி கொண்டிருக்கலாம். இந்த நேரத்திலும் நீர் அவர்களை சந்தித்து அவருடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை நீர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பலப்படுத்தி நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய சீடர்களை நீர் பலப்படுத்தினீரே. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே அதன்படி நீர் செயலாற்றினீரே. அந்த பெந்தைக்கோஸ்து நாடென்று அவர்களை தைரியப்படுத்தி அவருடைய கலக்கத்தை எடுத்து மாற்றினீரே. இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி குடும்பமாய் இருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கலக்கத்தை எடுத்து மாற்றுவீராக. அவர்கள் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிறார்களே, நீர் அவர்களை கைவிட்டு விடாதபடி, அவர்கள் உம்மை விட்டு வலகி சென்றாலும் கூட ஆண்டவரே, நீர் அவர்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி திடம் கொண்டு வாழ பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 121:8 சொன்னதுபடி, இதோ நீ உள்ளே வரும் பொழுதும் வெளியே செல்லும் பொழுதும் உமக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து நான் பாதுகாப்பேன் என்று சொன்னீரேன். வாழ்வில் தள்ளாடி கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலே நீரே அவர்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. Thank you Jesus, praise to Jesus. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இளம் பெண்களையும் இளைஞர்களையும் ஆசீர்வதியும். இளமையில் அவர்கள் செய்த பாவத்தை நீர் மன்னித்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி நீர் அவர்களை
உள்ளங்களை பலப்படுத்தும். தந்தையே, இந்த அதிகாலை நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்கு உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நிற்பதில் தந்திருப்பதற்கு உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தள்ளாட்டங்களை எடுத்து மாற்றி இருக்கின்றார். எனவே அவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தள்ளாட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவாராக. ஆமென்.